ஒரு பஞ்சாமிரதமும் ஒரு மாம்பழமும் கலந்த எந்த அளவுக்கு இனிப்பாக இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லா இனிப்பான ஒரு மாம்பழம் தான். நிறைய பேர் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரி தேடி வந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டி கேட்பாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான பிளான்ட்டுங்க. இங்கே பாருங்களேன், நல்ல பிரான்ச் இருக்கும். இந்த ஒரு பிளான்ட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி கம்பல்சரி இருக்குது. 4 அடி டு 4 அடி 5 அடி கூட இருக்குங்க பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போய் 4 பிரான்ச் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி துளிர் வரும், இல்லைனா பூ எடுத்து காய் வைக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாருங்கள், இப்போ மாங்காய் சீசனே கிடையாது. இங்கே பாருங்கள், ஏன்னா இது வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 டைம் எங்கிட்ட காய்ச்சிருது. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் பூ எடுத்துருக்கா. இந்த பாருங்கள் செடியோட ஹைட்டை பாருங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் ஆஃபரில் போகுது, அதனால தான் மெயினாக காட்டுறேன். இதுக்கு முன்னாடி இருந்த விலையோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கேட்லாக்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் இதில் பூ எடுத்துருக்கு, அங்கே பாருங்கள் அங்கெல்லாம் பூ எடுத்துருக்கு. ஏன்னா இதெல்லாம் காட்டுறேன்னா நிறைய பேருக்கு ஒரு சில பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பூ வரல அப்படின்னு சொல்லுவாங்க. பிளான்ட்டை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான்ட் எந்த அளவுக்கு க்ரோத் ஆகுதோ அந்த அளவுக்கு தாங்க. பாருங்கள், நாங்கள் மருந்து உரங்களை கொடுக்கறதுனால எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுத்துருக்குன்னு பாருங்கள். தாராளமாக உடனே பூக்கள் வருது. அப்படியே காய்கள் கூட வச்சிருக்கு ஒரு பிளான்ட்டில், அதுவும் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள். ஏன்னா பார்த்தா சீசனே முடிய போகுது. இதுலேருந்து தான் ஒரு பிளான்ட்டு உங்களுக்கு ஆஃபரில் வரப்போகுது. ஓகேனா பெஸ்ட்டாக இருக்குங்க, எல்லா பிளான்ட்டும் பெஸ்ட்டு தான். இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதில் பாருங்கள் துளுரே இல்லை. இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா பூ எடுத்துக்குது. இங்கே பாருங்கள், பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நல்லா புதர் டைப்பில் வளரும். இந்த லீஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வால் இருக்கும். இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குட்டி லீஃபாக வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா காலப்பாடி. வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 சீசன் காய்ச்சிரும். இதெல்லாமே ஒட்டு செடி. இங்கே ஒரு காய்கள் கூட இருந்துச்சுன்னா அதை காட்டுறதான் வந்தாங்க பாருங்கள். இந்த காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு கூர்மையாக வந்து பார்த்தீங்கன்னா கொனையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பழம் நல்லா பெருசாக வரும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ 350 கிராம் வரைக்கும் வரும். இந்த காலப்பாடி மாங்காய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் போயிட்டு இருக்குது. பெஸ்ட்டான பிளான்ட்டு, பெஸ்ட்டான ப்ரைஸு. விருப்பப்பட்டவங்க புக் பண்ணிடும். ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. திரும்ப இந்த செடி இந்த மாதிரி ரேட்டில் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் செடி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் கிடைக்காது. ஓகேங்களா, வாங்க அடுத்தது போகலாம். அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா ருமானி மாம்பழம். ஓகேங்களா, இதுவும் ஆடி ஆஃபரில் போதான்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க, தம்பி இதெல்லாம் ரேட்டு கம்மி பண்ணி கொடுங்கன்னு. உங்களுக்காகவே ஆடி தள்ளுபடி விலையில் கொடுத்துருக்குங்க. இதெல்லாம் வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வர அடுத்த சீசன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பூ எடுத்து காய்கள் வைக்கக்கூடியது. எல்லாமே ஒட்டி செடி கிராஃப்டிங் பாருங்கள், எல்லாமே மெச்சூரான கிராஃப்டிங்கு. 1-2 பிளான்ட் இருக்குங்க பாருங்கள். இது ஃபுல்லாகவே உங்களுக்காக ஆஃபர் செடி தான். எல்லாமே பெஸ்ட்டான பிளான்ட், எது வேணால் எடுத்து பாருங்கள். பாருங்கள், இது குட்டையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எந்த பிரான்ச் இருக்குன்னு பாருங்கள். நல்லா மெச்சூரான பிளான்ட். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ருமானி மேங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆப்பிள் எப்படி ரவுண்ட் ஷேப்பில் இருக்குமோ அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உள்ளனும் கொஞ்சம் டபுள் கலரில் கூட காய்க்கும். ஓகே, நல்ல இனிப்பான ஒரு மாம்பழம் தான். நிறைய இந்த காவேரிப்பட்டினம் கிருஷ்ணகிரி சைடில் அதிகமாக விளையக்கூடிய ஒரு மாம்பழம் தான் ருமானி. இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டு இருக்குது. ஆடி ஆஃபரில் மிஸ் பண்ணிடுறாங்க. 10 நாள் மட்டும்தான் இருக்கும். வாங்க அடுத்தது போக மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் ஜூன். ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுவே ரொம்ப லென்த் ஆகிட்டு இருக்கும். நிறைய செடிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரிஞ்சிருக்கும் ஒரு செடியோட ஹைட் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குது, எப்படி இருக்குது. நான் மேக்ஸிமம் என்னோட கண்டென்ட்டை நான் வந்து பார்த்தீங்கன்னா கன்வே பண்ணியிருப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குன்னா செடிகள் வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இந்த ஆடி பட்டத்தில் வைங்க செடி. ஓகேங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி ஆஃபர் வாங்கி வைங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 1000 ரூபாயோ, ஒரு 500 ரூபாயோ, ஒரு 200 ரூபாயோ, ஒரு 2 செடி